ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம் பிரசங்கத்துக்கு போவோம். இன்னைக்கு என்ன பிரசங்கனாக்கா, இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எல்லாம் படிக்கலாமா? இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான், யோவான் கிடையாது, 1 யோவான் கடைசியில் இருக்குது பாருங்க, வெளிப்படுத்துக்கு முன்னாடி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இயேசு போல நடக்க மாட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இயேசு போல வாழ மாட்டாங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப தூரமாக இருப்பாங்க. நான் விசுவாசின்னு சொல்லுவாங்க, விசுவாசம் இல்லாமே இருப்பாங்க. நான் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, கிறிஸ்து இல்லாமல் வாழ்வாங்க. நான் கிறிஸ்டினுங்க, நான் கிறிஸ்டினாக ரொம்ப வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஆகிறது முக்கியங்கள்ல, அவரை போல நம்ம நடக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை போல நம்ம நடக்கிறது தாங்க ஆசீர்வாதம். வாசிங்க, திரும்பாடி வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் அந்த வார்த்தை. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். இன்னைக்கு அவர் இல்லாம வாழ்றாங்க, இயேசு இல்லாம வாழ்றாங்க. இயேசுவை கூப்பிடுவாங்க வியாதி வந்தாக்கா, பிசாசு கிரிகள் வந்தா இயேசு கூப்பிடுவாங்க, ஆனா இயேசு போல நடக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, பைபிள்ன்றது இயேசு போல நடக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் பிரைஸ் எல்லாம் இயேசு என்ன பண்ணோம்? நம்ம நடக்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவன் சொல்றாங்க, பேரு பெருசா இருக்கும் பாருங்க. பீட்டர்னு வாங்க, குடிகாரா இருப்பாரு, திருடர்களா இருப்பாங்க, கொலைகாரலா இருப்பாங்க. ஏஸ் நான் கிறிஸ்டின் சொல்லுவாங்க, ஆனால் கிறிஸ்டின் மாதிரி நடக்க மாட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு இருக்கிறதான இந்த விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. அதான் பைபிள் நல்ல. மறுபடியும் வாசிக்கலாமா? 1 யோவான் 6:2-6 வாசிங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுவாங்களாம் பாருங்க, ஆனா நடக்க மாட்டாங்களாம். சொல்லுவாங்க எல்லாரும், சர்ச்சுக்கு போனாங்க நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனாங்க எனக்கு பேய் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனாங்க எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பைபிள்லாம் சொல்லுதுன்னா நம்ம நடக்கணும்னு சொல்லுது. அதுதான் ஒரு ஆசீர்வாதம். நடக்கணும், அவரை போல தான் நடக்கணும். அது ரொம்ப இன்னைக்கு கஷ்டம். இயேசுவை போல நடக்க ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிறாங்க. அவர் சேரக்கூடாத ஊரில் வாசம் பண்ணுறாரு, பயங்கரமான கடவுள், அவர் அடிச்சிருவார். இல்லைங்க, அவர் மன்னிக்கிறவருங்க. எத்தனை விசுவாசிக்கிற? கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? அவர் மன்னிக்கிறவர். சிலுவையில் அடிச்சாங்க, திருப்பி அடிச்சாரா? துப்புனாங்க, கொட்டுனாங்க, என்னென்ன பண்ணாங்க, மாதிரியை காமிச்சாருங்க. நம்மளெல்லாம் டச் பண்ணவே அடிக்கிறோம், டச் பண்ணவே கெட்ட வார்த்தை பேசுகிறோம், சீண்டுனாவே நம்ம பொங்குறோம். அவர் எவ்வளோ சீண்டி பார்த்தாங்க, கண்ணை மூடிட்டு கொட்டி பார்த்தா. யார் சொல்லு, கிறிஸ்தவனாலும் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஃப்ளைட்டு வந்துச்சு பாருங்க. ஒரு ஊழியக்கார் 3 மாதம் முன்னாடி சொல்லிக்கார், இந்தியாவில் மேடேன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டு இதாகும் சொல்லி போட்டோம் குரூப்பில். போட்டோம் இல்லைங்களா? பார்த்தீங்களா? இல்லைங்களா? குரூப்பில் யாரும் பார்க்குறது இல்லையா? உண்மையா இல்லைங்களா? 3 மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் சொன்னது, ஜூன் மாதத்தில் அந்த ப்ராபஸி நடக்குது பாருங்க, நடக்கிறது அவர் சொல்கிறாரு பாருங்க. அது எவ்வளோ அப்படியே நடக்குது பாருங்க. அது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு. சொல்லியிருக்க முடியும், இயேசு என்னெல்லாம் பண்ணுறீங்கப்பா சொல்ல முடியும். அவர் சொல்லலை பாருங்க.
கிறிஸ்துவ ரட்சித்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க, இறங்குன்றாங்க. இறங்கிக்க முடியும்? கடலே பார்த்து அமைதியால் இறங்கினாரு. குஷ்டரோகி தொட்டா குஷ்டரோகி மாறுது. அவர் இறங்கி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர் மாதிரியான ஒரு வாழ்க்கை காமிச்சார். ஓகே, அல்லேலூயா. அதுதாங்க நம்ம பின்பற்றணும். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப நம்ம கடினமாக பார்க்குறோம். அவருனாக்க எங்கேயோ இருக்கிறாருப்பா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம்ப்பா. இல்லைங்க, ரொம்ப ஈஸி வழி இயேசுவை பின்பற்றுறது. பக்கத்தில் பஸ் சொல்லுங்களேன், கைப்பிடிச்சு. ரொம்ப ஈஸிங்க. அரசியலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பொய் சொல்லணும், அவங்கள புகழ்ந்து பேசணும், தலைவர் உட்காந்துருந்தாக்க அவங்களுக்கு ரொம்ப காலில் விழணும் இல்லைங்களா? எவ்வளோ சந்தா கட்டணும், ஊராக போய் என்ன பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், ஆளுங்களாம் டெம்பிளை கூட்டின்னு போனோம் 50 டெம்பை பிடிச்சி இல்லைங்களா ஐயா? அரசியல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க. அரசியலுக்கு பாருங்கள் எப்படி நிற்கணும். அப்போ 4 பேர் குத்துவான். ஏன்னா எங்கள் தலைவர் இன்னைக்கு கேவலம் பேசுனேன், அடிக்க வருவானுங்க, கேஸுக்கு போவாங்க, கட்சி மோதல் வரும். இல்லை ஒன்றுமே கிடையாது. ஆமென். அந்த வசனம் வாசி புரியும் பாருங்க. 1 யோவான் 2:6. மறுபடியும் புரியுனா அந்த வசனம் அவ்வளோ கருத்துக்கு. 1 யோவான் 2:6. அவருக்குள் நானும் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், சர்ச்சுக்கு போறேன் என்று சொல்றவங்க சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. அதான் விரும்பார் பைபிள் ஆண்டவர். நம்ம கொஞ்சமாவது நடக்கணுங்க. 1 பேதுரு, இது யோவான் சொல்றாரு. 1 பேதுரு 2:21 அவர் பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு, இது இன்ட்ரோடக்ஷனுங்க. 1 பேதுரு 2:20. இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை நாம் என்ன பண்ணோமோ அவருடைய அடிச்சுவடுகளை பாருங்க. இந்த இமேஜ் பாருங்க, பாருங்க. இயேசு நடந்து போறாரு, பின்னாடி ஒருத்தர் போறாரு. அதான் அடிச்சுவடு. அடி சுவடு, ஃபுட் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அடிச்சுவடு தெரியுதுங்களா? அது உங்களுக்கு மேலே டிஸ்பிளேல அடிச்சுவடு. அந்த வேர்டு ரவுண்ட் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இமேஜ் பாருங்க. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரி பின் வைத்து போனார். நம்ம அவர் போல் நடக்கணும் அப்படி சொல்லி மாதிரி பின் வைத்து போனாராம். மாதிரி மாடலா இருந்தார் அவரு. ரொம்ப கடினமா அவர் வசனங்கள் இல்லைங்க. பரிசுத்தமான பரிசுத்தமா இருந்துட வேண்டியது தானே. அது கஷ்டமா சொல்லுங்க? அல்லேலூயா. டாக்டர் சொல்றாரு இந்த மாத்திரை சாப்பிடுப்பா நல்லாயிடும் 3 நாள்னு. சாப்பிட்றோமா இல்லையா? ரொம்ப ஈஸி. நம்ம தான் அது ரொம்ப பெருசு நினைச்சுக்கிறோம். என்ன சில காரியங்களை பார்க்க, என்ன நம்ம பின்பற்றணும், எப்படி நடக்கணும், இயேசு எப்படி நடந்தார் அப்படின்னு ரொம்ப ஈஸி வழிகளை நம்ம ஒரு காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல நாமும் மாறுவதிலும் அனைத்து சிறந்த வளர்ச்சி, இதுவே நம்மை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்பொழுது என்ன திட்டம்? மனத்தாழ்மை உள்ளவர். என்ன சொல்லி பார்க்கலாம்? எல்லாம் வாசிக்கலாமா? இது கனா கூட சேம் தான், அதான் கனால போடல, ரொம்ப ஈஸி வேர்டு தான். என்ன எப்படிப்பட்டவர் அவரு? மனத்தாழ்மை உள்ளவர். ரொம்ப தாழ்மையா இருந்தாருங்க பூமியில். அவரு பூமியே படிச்சவர். இதான் அவரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனுஷனே சிருஷ்டித்தாரு. ரொம்ப மனத்தாழ்மை இருந்தார். நம்மளாம் என்ன பில்டப் பண்ணுவோம் தெரியுமா? கார் வச்சிருந்தா அந்த காரில் இருக்கும்பொழுது ஒரு பில்டப்பு, வீடு வச்சுருந்தா ஒரு பில்டப்பு, சம்பளம் வச்சுருந்தா நல்ல சம்பளம் ஆனால் ஒரு பில்டப்பு. அவர் உலகத்தையே படிச்சுட்டு அமைதியாக இருந்தாருங்க பூமியில் வந்து. அல்லேலூயா. சில குடும்பங்கள்லாம் கல்யாணத்துக்கு போவாங்க, வசதியான குடும்பங்க, அவங்களுக்கு சரியான மரியாதை தரலாம் வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. என்னை மதிக்கலை, நான் எவ்வளோ பேர் ஆள். அங்கே தாழ்மை இருக்க மாட்டாங்க.
நான் மாமா அல்லது நான் வந்து இந்த குடும்பத்தில் தலைவன் மூத்தவன் அப்படின்னு எனக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு அப்படியே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க பாருங்கள். இல்லைன்னா முடிஞ்சு போய் சண்டை போட்டு போவாங்க. நம்மளுக்கு எது கூப்பிட்டாங்களா, மைய போட்டோமா சாப்பிட்டோமா கிளம்பமா இருக்க மாட்டாங்க. என்னடி எப்படி முன்னாடி வைக்கலாம் பஞ்சாயத்து பண்ணி கல்யாணத்தை ரெண்டாக்கிட்டு தான் போவாங்க. பார்த்துருக்கீங்களா கல்யாணத்துங்கள? ஏன் தாழ்மை இல்லை? நீ கிறிஸ்தவன் மாத்திரம் அப்படி தான் பண்ணுறாங்க. என்னை மதிக்கலை, சர்ச்சில் கூட என்னை பாஸ்டர் மதிக்கலை. நீ தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் மதிக்கிறாருங்க. கை தட்டுங்க. பாஸ்டர் எவ்வளோ பேர் தான் கூப்பிடுவார் ப்ரேயருக்கு. எனக்கு மைண்டு என்னோட மைண்டு கடவுள் மைண்டா? மனுஷன் மைண்டு தான். எல்லாரும் என் மைண்டில் டக்கு டக்குன்னு வர முடியாது. எல்லா பேரும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிறது சர்ச்சில் ஒரு 5 ப்ரோக்ராம் 5 பேருக்கு கொடுக்கணும், பிடிச்சது. பாஸ்டர் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டார். எங்கள் கண்ணுக்கெல்லாம் பாஸ்டர் தெரிய மாட்டார். நம்ம வந்தோமா தாழ்மையாக இருந்துட்டு போயிடுங்க. வராம சொல்லுங்கள். நம்ம போகிறது ஆராதனைக்கு கர்த்தரை ஆராதிச்சோம், நம்மளால் முடிஞ்சது கொடுத்தோம். அது மூலிமா நமக்கு ஆசீர்வாதம் சமாதானம். ஓகே, முடிஞ்சது. வராம சொல்லலாமா? உண்மையா இல்லையா? வாசிங்க. மத்தியோ 11:29 சொல்கிறாரு. மத்தியோ 11:29 இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வசனம், நான் சாந்தமும் இது சொல்கிறாரு பாருங்க. அவரே சொல்கிறாருங்க. நம்மளாம் அதை சொல்லணுங்க. நான் சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லணும். மனத்தாழ்மை நீங்கள் இல்லை, மனத்தாழ்மை, மனசில் தாழ்மை இருக்கணும். துணியில் இல்லை, பழைய துணியை போட்டுன்னு நான் ஏழைன்னு காட்டுறது இல்லை. மனசில் தாழ்மை. எது தாழ்மை? மனசில் தாழ்மை. நான் நிறைய முறை சொல்கிறேன், செருப்பு ஸ்டாண்டில் விடுன்னு. யாரும் விட்டுறது இல்லை பாருங்க, அந்த பசங்க எடுத்து விடுறாங்க. அதெல்லாம் ஒரு மனத்தாழ்மை. பாஸ்டர் சொன்னார், ஸ்டாண்டு 2 வச்சுருக்காரு. மற்றவங்க வரும்பொழுது நம்ம செருப்பு டிஸ்டர்பாக இருக்கும், அவங்க மிதிப்பாங்க, அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அவங்க வந்தால் எடுத்து ஸ்டாண்டில் வைக்கணும்னா அப்படியே பரவிட்டு வந்துடுவாங்க. செகண்ட் சண்டே கிளாஸ் பசங்கள்லாம் போகிறாங்க, ஸ்டாண்டில் செருப்பு வைனாக்கா அந்த சண்டே கிளாஸ் பசங்கள்லாம் சின்ன குழந்தை போகிறாங்க, அங்கெல்லாம் செருப்பு விட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த பசங்க எடுத்து வச்சுட்டு போய் சண்டே கிளாஸ் பசங்க போவாங்க. குழந்தைங்க எப்படி நடப்பாங்க? 4 பேர் வந்தால் பரவாயில்ல, 100 பேருக்கு மேலே உட்காடுறோம். 100 பேர் செருப்பு அங்கே வைக்கணும்னா ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வைக்கிற பழக்கமே கிடையாது. எவ்வளவோ சொல்லிட்டேன் பாருங்க சர்ச்சில். அப்படி போய் அவங்க விட்டு வந்துடுவாங்க. அடுத்த பிறகு எப்படி விடுவாங்க செருப்பை? அடுத்தவங்க அந்த பக்கம் போகணும், நடக்கணும். அந்த குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா கால் மாட்டிட்டு அந்த பசங்க நான் பாஸ்ட்டுங்க விட்டுட்டு நான் போகும்போது பார்க்கும்போது பசங்க எடுத்து உள்ளே வைப்பாங்க. நம்ம செருப்பை நம்ம எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம் பாருங்கள் ஸ்டாண்டில். அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துடுறோம். வருது லேட்டு, செருப்பு அங்கே போட்டுட்டு வந்துடுறோம். அப்புறமா செருப்பு காணன்றது என்ன காரன்றது? உங்கள் போட்டி வர செருப்புக்கே நீங்கள் வந்து ஒரு மனத்தாழ்மையில் காரணம் எப்படி மற்றவங்க உங்கள் செருப்பு எடுத்து வைப்பாங்க? நம்ம செருப்பு மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு என்ன இல்லையே பாருங்கள். சர்ச்சில் வர மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கிற இப்போ 2 ஸ்டாண்ட் இருக்குது, அது ஃபில்லாக இருந்தால் பரவாயில்ல. அது காலையே தான் இருக்கும் பாருங்கள். வேணும்னா அங்கே அங்கேயே விட்டு வருவாங்க நடக்கிற வழியிலேயே. அப்போ உங்கள் செருப்பு இன்னொருத்தர் எடுத்து வைக்கிறேன்னா அவங்களுக்கு எவ்வளோ மனத்தாழ்மை இருக்கும். பசங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு டைம் நீ போனால் ஸ்டாண்டில் இருக்குமா இல்லையா பாருங்கள். அப்போது தேவன பிள்ளையில் நம்ம வந்து பாடியில் என்ன பண்ண, நம்ம துணியில் தாழ்மை காட்டக்கூடாது, மனசில் தாழ்மை. சொல்லலாமா? எது தாழ்மை? மனசுக்குள்ள. ஏசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமெல்லாம் கிடைக்கும். தாழ்மை இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. கைப்பிடி சொல்லுங்க. தாழ்மையா இருந்தாக்கா சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பெருமையா இருந்தா நோவா இருப்பீங்க. யாரும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஐயோ பெருமைக்காரப்பா, சோத்திரம் பண்ணோட சோதரம் பண்ண மாட்டான்ப்பா. தாழ்மை இருந்து பாருங்க, நிறைய பேர் உங்களை நம்புவாங்க, உங்களை நேசிப்பாங்க. ராமே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, நான் தாழ்மையா இருக்கிறேன். யோவான் இது நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய ஆகிடும். யோவான் 13:4 யோவான் 13:4 இயேசு காலை கழுவுறாருங்க. சீசருடைய காலை போஜனத்தை விட்டு எழுந்து அவர் போட்டுக்கிற அந்த கோட்டு மாதிரி இருக்கிற வஸ்திரங்களை கழட்டி வைத்து சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பார்த்தீங்களா, காலை கழுவுறாருங்க. இன்னைக்கு கால் கழுவுற பழக்கலாம் போயிடுச்சு, கூட்டம் அதிகம், டைம் நேரம் ஆகிடுது. நம்மளாம் காலை கழுவி தான் திரும்ப இருக்கணும்.
தண்ணிங்க பற்றாக்குறை, அதுக்கு 4 பேர் வேலை செய்யணும், இன்னொருத்தர் காலை கழுவணும். முன்னெல்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த காலத்தில் செஞ்சுருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி செஞ்சாங்க. இன்னொருத்தர் காலை கழுவுதுமா, நான் பெருமையாக வாழலை, இவர் எனக்கு பயன்படுவார் அப்படின்னு சொல்லி இறங்கி போவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க பிள்ளைங்க போய் காலில் விழுவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? பெரியவங்க காலை இழுத்து விட்டுறாங்க. ஏன் நீ பெத்த, ஏன் நீ வளர்த்த, காலை இழுத்து விட்டுறாங்க பிள்ளைங்களே. இயேசு பாருங்க தாழ்மை காட்டுறாருங்க. அந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீ என் காலை கழுவலாமா? வாசிங்க அடுத்த வசனம், 6ஆம் வசனம். வந்தபோது பாருங்க, ஊத்து ஆண்டவரே நீ தேவன், நீ போய் என் காலை கழுவலாமா? அப்ப ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? தாழ்மையா பதில் சொல்றாருங்க. ஏஞ்சி வெளியே போ, காலை கழுவ வந்தாக்கா நீ கால் கழுவானான்னு சொல்றியா? எல்லாரும் கழுவிட்டாங்க இல்லையா, எல்லாம் ஒத்துட்டாங்க, நீ என்ன ஒத்துக்கல, வெளியே போ அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு? வாசிங்க. அப்படி சொன்ன உடனே, தாழ்மையா பதில் சொன்ன உடனே, வாசிங்க. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில், பாத்தீங்களா, நான் இப்போ கழுவுல நான் வச்சுக்கல, நீ என்கிட்ட நன்மை பெற்ற முடியாது, என்கிட்ட நீ வர முடியாது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, பங்கு இல்லைன்ட்டாரு. உடனே அவர் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என் கைகளையும் கை தட்டலாமா? எல்லாம் கழுவு ஆண்டவரே. பேதுரு காலை கழுவுறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றாரு பாருங்க. சரிப்பா ஏஞ்சி போப்பா, நம்ம அப்படிதான் சொல்லுவோம், சாப்பிடல ஏஞ்சி போ அப்படிதான் சொல்றோம். வரலன்னா விடுப்பா அப்படின்றோம். ஒருத்தர் சர்ச்சுக்கு வரலன்னா நான் கூப்பிடுறேன், வாங்கப்பா ஏன் வரல, அப்படி போய் பேசுகிறோம். என்ன காரணம், ஏன் 2 வாரம் வரல? உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம். நானும் பாஸ்டமாக வரோம் உங்கள் வீட்டுக்கு, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், மழை இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், டிராஃபிக் ஜாம் இருந்தாலும் வரோம். ஒசூர்லாம் போனால் இப்போலாம் 2 வீடு தான் பார்க்க முடியுது. ஒரு ரவர் ஆகுது போகிறதுக்கு. பெட்ரோல் காசே லாஸ் ஆகிடுது. 4 வீடு பார்த்தா தான் அந்த ஒரு இதாக, சரிப்பா அடுத்த நாள் போக தேவையில்லைன்னு, அடுத்த நாள் இப்போ போனோம் 2 வீட்டுக்குன்னு, அடுத்த 2 வீட்டுக்கு போனோம். டெய்லி இப்போ பெட்ரோல் இப்போ அதிகமாகுது. என்ன பண்ணுறது தெரியல. ஃபுல்லு எல்லாம் ரோடுங்கெல்லாம் டிராஃபிக் ஜாமு, எல்லாம் சிங்கிள் ரோடு பண்ணிட்டுக்கிறாங்க. போகிறதுக்கு ஒசூருக்கு இப்போ 3/4 மணி நேரம் ஆகுது. அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது. அங்கே போய் சுற்றிட்டு இங்கே போய் சுற்றிட்டு வரணும். 2 வீலர்னா சந்தை புந்து வந்து போயிடலாம். ஏன்? தாழ்மை தான். வரலன்னா விட்டுறலாம். இல்லை போய் பார்ப்போம், பேசுவோம். நம்ம தாழ்மை நடக்க கற்றுக்கணுங்க. வராமல் சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு பங்கு இல்லை பண்ணிட்டாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? என்ன பண்ணுங்க, முழுவதுமா கழுவுங்க. அதையே சொல்றாரு. தாழ்மை வாசிங்க, வாசிங்க. என்னாவது? தாழ்மை உள்ளவர். நிறைய வசனத்தை அப்படி போகலாம். 2வது பார்க்கலாம். எளிதில் அணுகத்தக்கவர். எல்லாம் சொல்லமா, எளிதில் அணுகத்தக்கவர். ஈஸியாக வந்து நம்மள்ட்ட பேசுவார். எப்படி பேசுவாரா? இவன் சின்ன பையன்ப்பா, இவன் பாவத்தில் இருக்கிறான்ப்பா, இவன் குடிகார பையன்ப்பா, இந்தப்பா அந்த அம்மா சரியில்லைப்பா, ஒழுக்கம் இல்லாமல் நடக்குது, இவங்களாம் அப்படின்னு தள்ளுறதில்ல. இவங்க ரொம்ப சண்டைக்காரங்கப்பா அவ்வளோ ஒதுங்கி போல. சகியை பார்த்து இறங்க வான்றாரு. சகி இயேசுவை தேட, இயேசுவை பார்க்க ஓடுறான் மரத்து மேலே, எங்கெங்கேயாவது போய் இயேசுவை தேடுப்பா. அவரே நேராக போகிறாரு. எல்லாம் பாவின்றாங்க. நீ வாப்பா ரட்சிக்கு போடு வாப்பான்னு கூப்பிட்றாரு. சகிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்கு இயேசு வராரா? ரொம்ப ஈஸியாக அணுகத்தக்கவர். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, தட்ட மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பெரியதான் தன்னை காமிச்சிக்கிறது இல்லைங்க அவர் இயேசு. நம்மளாம் எவ்வளோ இதெல்லாம் வசனத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சு மாற்றிக்கணும். என்ன பிஸி பண்ணுறோம் தெரியுமா நம்மளாம். அடுத்த மாதம் 25 மீட்டிங் வரமாட்டாங்க பாரு, கேட்டு பாருங்கள். பாஸ்ட்டுக்கு என்ன தெரியும் கஷ்டம். வேலை முடிச்சுட்டு வரேன், 6 மணிக்கு வரேன், மீட்டிங் வரணுமான்னு. மீட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்க போகிறோம். மீட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 6 மணிக்கு முடிக்க போகிறோம். இல்லை சார் வந்தோடனே லாக் பண்ணிடுறோமா கேட்ட?
ஏஞ்சி போகிறது பர்மிஷன் தான் இல்லையா? இல்லை பட்டன் சிஸ்டம் வைக்கிறீங்களா? அட்டனன்ஸு நான் 5:50 வரேன், 6:30 மணிக்கு வரேன், 7:30 மணிக்கு வரேன், 8 மணிக்கு பட்டனை வைக்க போகிறோம் கையில், அங்கே போய் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. சபை மாதிரி ஒரு ஃப்ரீ உலகத்தில் இல்லைங்க. கை தட்டுங்க. கம்பெனிலாம் எப்படி விடுவாங்களா? நீ எப்போ உள்ள வர டைம் என்ட்ரி, டைம் செகண்ட் கூட இதாகும். ஆகுதா இல்லையா சொல்லுங்கள். வேலைக்கு போகிறவங்க உண்மையாக சொல்லுங்கள். நீ கையிறக்க வைக்கிறீங்க இல்லையா, ஆகுதா இல்லையா? சர்ச்சில் அப்படி இருக்குதா? ஆனால் நம்ம இங்கே உண்மையாக இருக்க மாட்டோம், அங்கே உண்மையாக இருப்போம். எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோமோ அங்கே ரொம்ப தியாகமாக இருப்போம். எங்கே ஃப்ரீயாக விட்டுருவாங்களோ அங்கே ஒழுக்கம் இல்லாமல் இருப்போம். நம்ம ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கண்டிஷன் பண்ணி உள்ளே போட்டு நிறைச்சி அடித்து வைக்கிற தெய்வம் இல்லை. நீ மனப்பூர்வமாக நடந்துக்கோ. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த மாதிரி உலகத்தை பார்க்க முடியாதுங்க. கை தட்டுங்க. ஒரு ஆமென் சொல்லி. ஹல்லேலூயா. கம்பெல்லாம் கேட் சத்துருவான் பாருங்க. சர்ச்சில் ஒரு நாள் இல்லை. சரிப்பா அடுத்த வாரம். சரிப்பா நீ வந்தியே போதும், சோதரம் ஏதோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தியா ஆண்டவர் தேடுறதுக்கு. என்ன கஷ்டம், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. கம்பெனி ஒத்துக்குவானா நம்ம கஷ்டம் சொன்னாக்கா? சார் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு சொல்லுவாங்களா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மேனேஜர், என்ன அவன் டெய்லி டிராஃபிக் ஜாமு, வேலைக்கு வராது போயா. ஆண்டவர் மாதிரி நல்லவர் யாருமே கிடையாதுங்க. வாசிங்க மத்திய 13:1 வாசிக்கிறோம். மத்திய 13:1 வாசிங்க. அன்றைய தினமே புறப்பட்டு போய் எங்க உட்காரா? கடல் ஓரத்தில் போய் உட்காராருங்க. சிங்காசனம் இருந்த தெய்வன் எங்க இருந்தாரா? சிங்காசனம் இருந்த தெய்வன் எங்க உட்காரா? இப்போ கடல் ஓரத்தில் உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது? அற்புதம். வாசிங்க. திரளான ஜனங்கள். பார்த்தீங்களா? அதான் அவர் ஏன் ஜனங்க வராங்க? அவர் அந்த வாசிங்க. எளிதில் அணுகத்தக்கவர். எல்லாம் சொல்லுங்க. எளிதில் ரொம்ப ஈஸியாக நம்மள்கிட்ட வந்து பழகக்கூடியவர். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16 நான் என்ன பண்ண உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கல. நீங்க சர்ச்சுக்குள்ள வரதுக்காக ஒரு பாஸ்ட் அமிச்சேன். நீ சர்ச்சுக்குள்ள வரதுக்காக ஒரு பைபிள் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நீங்க சர்ச்சுக்குள்ள வரதுக்காக ஏதோ ஒரு வசனம் உங்களுக்குள்ள அனுப்புனேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன பண்ண உங்களை தெரிந்து கொண்டேன். திரளான ஜனங்க வந்தாங்களாம். மார்க் 10:13 வாசிக்கிறோம். சிறு பிள்ளைங்க வந்தாங்களாம். இயேசுவை ஓடுறது சிறு பிள்ளைங்க கூட வந்தாங்க. வாசிங்க. மார்க் 10:13 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப வாசிங்க. சீசர்கள் போ போ போ, அவர் பெரியவங்க தான், அவரு பெரிய வியாதிக்காரன் தான், பேய் பிடிச்சி தான் கொண்டு வரணும், குஷ்டரோகி தான் கொண்டு வரணும், போங்க போங்க சின்ன பசங்களை கொண்டாந்துக்கிறீங்கன்னு அதட்டுறாங்க பாருங்க. அப்ப இயேசு எப்படி அணுகிறாரு? இயேசு அதை கண்டு விசனடையாரு. சின்ன பசங்க கூட வரட்டும்பா. வாசிங்க. ஏன் இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், தேவ ராஜ்யம் 16 வாசிங்க. 16 அவர்களை அணைத்து கொண்டு கைதட்டலாமா? சிறு பிள்ளைகளை கூட கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. சிறு பிள்ளைகளை கூட வாப்பா கை வச்சு அணைச்சி அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. சீசருங்க இவங்கெல்லாம் ஏன்பா அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். அதான் பாஸ்டர் வந்தால் குழந்தைங்களாம் ஜெபம் பண்ண வைக்கணும். பிள்ளைங்க வீட்டில் அடங்குறது இல்லை. எல்லாம் செல்ஃபோனு பார்க்குறதுங்க, டிவிங்க பார்க்குறதுங்க, கெட்ட வார்த்தை பேசுதுங்க, வாடா படான்னு பேசுதுங்க, மரியாதை இல்லாமல் இருக்கிறதுங்க, ஜெபம் பண்ணுற எண்ணம் இல்லை, கார்ட்டூனை பார்க்குதுங்க, குளிக்கிறதுல சரியா தலைவாரதில் சுத்தம் கிடையாது. அது ஒரு அசுத்தாவிங்க. ஊழியக்காரங்க வரும்போது குழந்தைங்களை கொண்டு ஜெபிக்க வைக்கணும். வாடா இன்றைக்கி மீட்டிங்கு, சர்ச்சு வா, ஜெபம் பண்ணிக்கவா, அந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணுங்க. இஷ்டத்துக்கு குழந்தைங்க விட்டுறது. நாளைக்கு பெருசானவங்க அப்படி தான் இருக்கும். உங்கள் பேச்சு கேட்க மாட்டான் பாருங்கள், நீங்கள் அழுவீங்க. ஏன் சின்னதுலேயே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் குழந்தைய வளர்க்கல. ஒரு ஜெப கட்டுப்பாடு, ஒரு சர்ச்சை கட்டுப்பாடு, ஒரு பைபிள் கட்டுப்பாடு அப்படி வளர்க்கல. அந்த குழந்தை அப்படியே வளரும் பாருங்கள். பெருசானா ரொம்ப நோவடிப்பான். பயம் இருக்காது. உங்களை ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி சர்ச்சு பாஸ்டரு மூப்பருங்க அவங்களாம் வேணும். ஒரு ஊழியக்காரங்க வர ஊழியக்காரங்க ஜெபிக்கிறது, குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது உன்னை ஒருத்தனால. 4 பேர் இருந்தால் தான் 4 குழந்தை 4 புத்தி சொல்லுவாங்க. நீ சொல்கிறதே அவங்க பைத்தியமாக எடுத்துக்குவான். இவர் எப்போ பார்த்து கத்தினியாக இருப்பார், இந்த அம்மா இப்போ லூஸ் மாதிரி பேசினேக்கும் சொல்லுவான்.
அதே ஒரு ஊழியக்காரர் சொன்னாக்கா அவன் கேட்பான். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. தூங்குறீங்களாம்மா? இப்போ சொல்லுங்கம்மா, உண்மையா இல்லையா? அந்த பாஸ் சொன்னதான் கேள்றாக்கா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு வருவான் பாருங்க. நீ சொல்லி சொல்லி சொல்லியே அவனுக்கு புளிச்சு போயினா அது பைத்தியம் மாதிரி இருக்கும். உண்மையா இல்லைங்களா? அப்போ ஊழியக்காரர் வந்து ஒரு ஜெபம் போட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் மாற்றம் வரங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மூணாவது பார்க்குறோம், கீழ்ப்படிந்து நடப்ப. பாரு, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது வாசிங்க வசனம். லூக்கா 2:40. மூணாவது பாயிண்ட். டைம் ஆச்சா? இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. வாசிங்க. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. 51. அதுக்கு அதுலேயே அதே 51. பின்பு தேவாலயத்துக்கு வராரு இயேசு. அப்புறமா வீட்டுக்கு போறாரு. சேர்ந்து பெற்றோர் கீழ்ப்படிந்தாருங்க. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தெய்வ அவதாரம், அப்படி நான் பரிசுத்தாவினால் நான் பூமிக்கு வரப்பட்டேன், நான் உங்களெல்லாம் கீழ்ப்படி மாட்டேன்னு இல்லை. அந்த 12 வயசுல கீழ்ப்படிதாருங்க. 30 வயசு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு யூதம் ஆண் மகன் எப்படி இருக்கணுமோ அந்த சிஸ்டமேட்டிக்லேயே இருக்கிறாரு. கீழ்ப்படிந்தாருன்னு பைபிள்ல. ஓடல அப்பயே ஊர் ஊரா அப்பா அம்மா கீழ்ப்படியாம ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது ஆலயத்துக்கு, ஆலயத்துலேருந்து வீட்டுக்கு போது வீட்டுக்கு. 30 வயசுல அனசம் எடுத்துட்டு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, நான் உங்களை எங்கப்பா தேடுறதுன்னு. அப்போ சொல்கிறேன், நான் ஊழியம் செய்யணுமேன்றாரு. உன் சகோதரர்கள் தாயை வெளியே நிற்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது நான் பிதாவின் சித்தம் செய்து கொண்டிருக்கேன்னு சொன்னார். அப்பமா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்கு அருமையாக பதில் சொல்கிறாருங்க. சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க. யார் என் தகப்பன், யார் எனக்கு தாய், இந்த பைபிள் பிரகாரம் செய்கிறவன் சொல்லிட்டாரு. ராமே சொல்லுங்க. ஐயோ, நம்ம தான் பைபிள் செய்ய மாட்டோம், அவராது செய்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது சிறு பிள்ளையில கீழ்ப்படிஞ்சார். பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் கீழ்ப்படுதல் இல்லை பாருங்க. ஏன் கீழ்ப்படுதல் இல்லை? சர்ச்சு இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான சர்ச்சு. பைபிள் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. புக்கில் சயின்ஸ் போடுறோம், மேக்ஸ் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். அதே படித்து அவன் என்ன பண்ணிக்கிறான்? ரொம்ப ஆர்டர் எடுக்கிறான். ஒரு வசனம் அவனை உயர்த்துங்க. விராமே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வசனம் படித்தா அவன் 60 வயசில் அந்த வசனம் திரும்ப அவனை மாற்றும். விராமே சொல்லுங்க. இப்போ ஒரு 8th படிக்கிறான் வச்சு, எத்தான் படிக்கிற மணி 10th +1 படித்து 10th புஸ்தகம் படிக்க முடியாது. காலேஜ் படித்து 10th புஸ்தகம் படிக்க முடியாது. ஆனால் இந்த பைபிள் எப்பயுமே படிக்கலாம். விராமே சொல்லுங்க. அதுதாங்க வல்லமை. இப்போ இதில் சொன்ன வசனம்லாம் எனக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இப்போ புதுசாக இருக்குது. இது மேட்ச் பண்ணும்பொழுது, இது பாயிண்ட்டுக்கெல்லாம் மேட்ச் பண்ணும்போது புதுசாக தெரியுது. 25 வருஷமாக பிரசவம் பண்ணுகிறோம். அப்போ இது தெரிஞ்ச வசனம் மாதிரி சொல்ல முடியல பாருங்க. அதுலேயும் ஒரு அற்புதம் இருக்குது. அவராமே சொல்லுங்க. எபிரேயர் புஸ்தகம் போயினே கொண்டே இருக்கும். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 5:8 அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே, பார்த்தீங்களா, பாடுனால கீழ்ப்பை கற்றுக்கொண்டாருங்க. உட்கார்றாரு, எந்திரிக்காரு, சிலுவை தூக்குறாரு, முள்முடியை வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். கீழ்ப்படுதல். அவர் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சாருங்க. அவரு பாடுபடும் பொழுது அவர் இது செய்ய மாட்டேன்னு சொல்லல. நம்மளாம் என்ன கணவன் மனைவி சண்டை வர்றது காரணமே கீழ்ப்படுதல் இல்லை. என்ன இல்லை? கீழ்ப்படுதல். மனைவி கணவன் சொல்லிட்டு போவார், அது செய்ய மாட்டாங்க. 2வது முறை சொல்லுவார், 3வது முறை சொல்லுவார், 4வது முறை பிபி ஏறும் பாருங்க, சண்டை வந்துடும். அப்போ இந்த அம்மா வாய் பேசும், நான் அவனை இது கட்டின அவனை டைவர்ஸ் பண்ணுறேன்னு. அன்பு உடையுது, இங்கே நம்பிக்கை உடையுது. ஏன்? அந்த கீழ்ப்படிதல் ஒரு வார்த்தை இல்லை. செய்ய முடியலன்னா கூட அன்பாக சொல்லணும். அங்கே இதில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுல நீங்கள் புரிஞ்சு அப்படி சொல்கிறது இல்லை. சண்டை வந்த பிறகு பஞ்சாயத்து பண்ண பிறகு தான் அம்மா சொல்கிறது, என் கஷ்டம் அவருக்கு தெரியுமான்னு. செய்ய முடியலன்னா அப்பயே சொல்லணும், இது இப்படி இருக்குதுங்க, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை சண்டை வர்றதுக்கு காரணமே கீழ்ப்படுதல் இல்லை. பாடுபடும் பொழுது கீழ்ப்படிஞ்சிக்காரு. பைபிளை பாருங்க, என்ன பண்ண வாசிங்க வசனம். அவர் குமாரனா இருந்தும், ஏது அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருந்தும் பட்ட பாடுனாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாருங்க. அடுத்து வாசிங்க. தாம் பூரணான பின்பு நம்மளும் கீழ்ப்படியணுமா? தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும்
காரணம் நம்மளுக்கு ரட்சிப்பை தராரு. அவராமே சொல்லுங்க. ஆலையில கைத்தட்டி கத்துற நம்மளுக்கு கீழ்ப்படினுங்க. இதுதான் ஈஸி. அதுதான் அவர் இப்போ நடக்கிறது. நாலாவது இது போய் நாலாவது அவர் யாருங்க? அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்தை கொஞ்சம் நேசிக்கணுங்க. டெய்லி குளிச்சுட்டா அதை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். தவறான காரியங்கள் இது விடுதலை ஆகணும். வாசிக்கலாம் வசனம் ஜோம்பலாம். அப்போஸ்தலர் 3:12 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 14 பரிசுத்தரும் பேதுரு சொல்றாருங்க. கூட இருந்திருக்காரு பேதுரு பல வருஷம். அவர் சாட்சி சொல்றாரு. அவர் யாருன்னா யாருங்க? அவரு பரிசுத்தம் உள்ளவர். உங்க மனைவி உங்களுக்கு சொல்லணும், கணவன் சொல்லணும், என் மனைவி ரொம்ப தூய்மையானவர், என் கணவர் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாருங்க. ஏன் சந்தேகம் வருது? பரிசுத்தம் குறைவா இருக்கிறதா சந்தேகம் கணவன் மனைவிக்கு. செல்போனில் பேசும்பொழுது சந்தேகமாக பேசுறதுனால தான் சந்தேகம் வருது. இப்படி இருக்குமோ? சந்தேகம்ன்ற ஒரு பிசாசு. அது ஏன் பிடிக்குது? பரிசுத்தம் இல்லைன்னா பிடிக்குது அந்த பிசாசு. பரிசுத்தம் இருந்தால் பிடிக்காது பாருங்க. பேர் சொல்றாரு, நான் அவரை பார்த்தேன், அவர் கூட இருந்த ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அவர் யார்? அவரு பரிசுத்தர். பிசாசும் சொல்லுது. வாசிங்க, வாசி ஜோம்பலாம். லூக்கா 4:33. லூக்கா 4:33, 33-34. லூக்கா 4:33-34. லூக்கா 4:33-34. ஜபாலயத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ள வந்துக்கிறான் பாருங்க, பேய் பிடிச்சிட்டு. அதான் ப்ரேயர் மீட்டிங் கூட்டின்னு வரணும். பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் கூட்டின்னு வரணும். இருந்தா வாசிங்க. அவன் ஐயோ நசரனாகிய இயேசுவே, எனக்கு என்ன? ஏன் துரத்த வந்த? எனக்கு உமக்கு என்ன? எங்களை கெடுக்கான எங்களை துரத்தவா வந்தீர்? பாத்தீங்களா? நீ யாருன்னு நல்லா தெரியும். கை தட்டலாமா? பிசாசுங்க கை தட்டி கத்துற சத்தம் இன்னும் பிசாசுக்கு சொல்லுதுங்க, நீ தேவனுடைய பரிசுத்தர். பிசாசு பரிசுத்தமாக்குற கண்டா பயப்படுங்க. ஒரு சொல்லுங்க, நீ பரிசுத்தமா இருந்தா பிசாசு பிடிக்காதுங்க. வீடு பரிசுத்தமாக வச்சுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும், துணிகள்லாம் பரிசுத்தமாக வச்சுக்கணும், நல்லா அயன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். அந்த ஈர துணி கொண்டு போய் போட்டு அப்படியே எடுத்தால் பயங்கர ஸ்மெல் அடிக்கும். அப்படியே போடக்கூடாது. நல்லா அயன் பண்ணி காய வச்சு நீட்டாக போடணும். வண்டியெல்லாம் நீட்டாக கழுவணும். வீடெல்லாம் நல்ல பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வீடாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், உள்ளம் கூட, மைண்டு கூட எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமாக இருக்கணும். அது நமக்கு ஆசீர்வாதம். பேய் பிடிக்காது, வியாதிகள் வராது, சுத்தமாக இருந்தால். வராமல் சொல்லுங்க. நான் நேற்று பாஸ்ட்டை பார்க்க போயிருந்தேன் காவேரி ஹாஸ்பிட்டலில். அவர் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன். அவருக்கு சார்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அந்த சார்ட்டில் அது இப்போ என்ன ஃபுட்டுனாக்கா, ஃபஸ்ட்டு கை கழுவு, நல்லா சுத்தமாக கை கழுவுங்க அப்படின்னு எழுதிக்குது. சுத்தமான சாப்பாடு சாப்பிடுங்க. அதில் கழுவுறது ஒன்று 3-4 சிஸ்டம் இருக்குது. அவன் சார்ட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். ஏன்னாக்கா அதை பாருங்கள், அது அங்கே நீ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுல இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், எல்லாம் கழுவிட்டு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு அது போட்டுக்குது பாருங்கள். படித்து பார்த்தேன். அப்போ அதெல்லாம் வருது. எங்கே வருது? பைபிள் தான். கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே? எத்தனை ஆண்டுக்கு முன்பாக பைபிள் நம்மளுக்கு போதிக்குது, நீ பரிசுத்தமாயிரு, நீ சுத்தமாயிரு. தான் மருத்துவர் சொல்கிறாங்க. திரும்ப உனக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்து நீ செலவு பண்ணக்கூடாது, நீ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன பிரசங்கம்? இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். மனத்தாழ்மை உள்ள. அடுத்துடுங்க, எளிதில். அடுத்து கீழ்ப்படுத்தி நடப்ப. அடுத்து இது மாதிரி ஒரு 20-30 இருக்குதுங்க. இது நம்மளுக்கு பேசிக்கு. இது இருந்தாவே போதுங்க. இது ரொம்ப பெரிய கடினமா சொல்ல பார்க்கலாம்? இது கஷ்டமா? கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம், கன்க்ளூஷன் பண்ணுவோம். 1 யோவான் 1:6.
ஜெபம் பண்ணலாம் பாடல் பாடி. 1 யோவான் 1:6 வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1:6 எடுத்து நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம் பாருங்க. நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தோம்னு சொல்கிறோம். சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் இருள் நடக்கிறது, ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தாழ்மை இல்லை, இருள் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் சத்தியத்தின்படி இயேசுவை போல் நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நம்ம பொய் சொல்லலாம் இருக்கோம்மா. அதனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியான வழிகளை இயேசுவை பின்பற்றி நம்ம இயேசுவை போல் வாழுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாம் எழுதி நிற்போம்மா. அப்படியே எல்லாம் எழுதி நின்று ரொம்ப இது இயேசுடைய வாழ்க்கை வழின்றது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு தான் கஷ்டமாக தெரியுது, அதில் தான் நமக்கு பாஸ் பண்ண முடியல நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அவர் பரிசுத்தம் இல்லை. வெளில அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம்மா. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே.